ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுக்கும் போது நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இது மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பதம் கரெக்டாக வரும். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்செடுத்தால் போதும், எந்த பாகு பதமும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளப்பாக ஒரு கடாய்க்கு வடிகட்டி மாற்றிருக்கேன். வெள்ளத்தில் நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால. இப்போ இந்த வெள்ளப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், இல்லைனா மாவு ஊற்றணுன்னு கெட்டியாயிரும். வெள்ளப்பாகு கம்மி பதம் வரணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ராகி மாவு லைட் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் டார்க் கலர் ஆகணும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். இல்லைனா இது மாதிரி இரும்பு கடாய் இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது மாதிரி இரும்பு கடாயில் செய்யும் போது நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மாவு நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது இறுக ஆரம்பிக்கும். அப்போ இது மாதிரி ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்துக்கலாம். நான் முழுசாக 5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் எடுத்துக்கலாம், கொப்பரையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கொப்பரையை சேர்க்கும் போது சீக்கிரமாக கெட்டு போகாது, 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மாவு பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இன்னுமே டார்க் கலராக ஆகணும். இது மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி இரும்பு கடாயில் செய்யும்போது ரொம்பவே நல்லது. இரும்பு சத்தும் இதில் சேரும். இப்போ பாருங்கள், ராகி மாவு நல்லா வெந்துருச்சு, நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றிருக்கிற நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும்போது டேஸ்ட் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். கடாயிலையும் ஒட்டல, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்துக்கல, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம், 6 நாளும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம ராகி தொப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு ஹைப்பும் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.